இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவேக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இன்று 3வது முறையாக ஆஜராகி சாட்சியம் அளிக்கிறார். இதற்காக டெல்லியில் தங்கியிருந்த ரிசார்ட்டிலிருந்து சிபிஐ அலுவலகம் புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் வழக்கில் திரு விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். நேற்று மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். அதுவே பரபரப்பு செய்தியானது. அந்த பயணம் அதனது தாமதம் கூட செய்தியானது. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் மீண்டும் ஆஜராகி இருக்கிறார். நேர்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம் பொங்கலை ஒட்டி அவர் ஆஜரானது நம் நினைவுக்கு இருக்கும். மீண்டும் அவருக்கு கடந்த வாரம் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் கடந்த வாரம் அவரால் போக முடியலன்னு சொல்லி இன்று ஆஜராகிறதுக்கான வாய்ப்பை கேட்டார். அதன்படி இன்று கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். இந்த விசாரணை இன்று மட்டும் நடக்குதா, 2 நாட்கள் நடக்குதுன்னு செய்தி வந்தது. என்ன அப்டேட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சாட்சியம் அளிக்க விஜய் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் சற்று முன் ஆஜராகிறார். இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், அவர் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் பலியாகினர். இதைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ இந்த வழக்கை புலன் விசாரணை செய்து வருகிறது. இதனிடையே சிபிஐ அலுவலகத்தில் அவர் கடந்த ஜனவரி 12, 19 ஆகிய 2 நாட்களில் ஆஜராகி நாள் முழுவதும் சிபிஐ எழுப்பிய கேள்விக்கு சாட்சியம் அளித்தார். மிக சிக்கலான கேள்விகளை அவர் எதிர்கொண்டு அதற்கான பதில்களை மிக பொறுமையாக அளித்த நிலையில் இன்று இந்த சாட்சியம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நாளை மறுதினம் கரூர் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜியும் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக ஆஜராக உள்ளார். இன்று அவர் அளிக்கும் சாட்சியம் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுவதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று எழுப்பப்படும் கேள்விகளுக்கு விஜய் அளிக்கும் பதில்களை பொறுத்து இன்றைய விசாரணை முடித்துக் கொள்வதா அல்ல நாளை நீட்டிப்பதா என்ற முடிவை சிபிஐ அதிகாரிகள் மாலைதான் எடுப்பார்கள். எனவே இந்த விசாரணை என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குற்றப்பத்திரிகை இவர்கள் அளிக்கும் சாட்சியங்கள் அனைத்தையும் குற்றப்பத்திரிகை இடம்பெறுவதற்காக மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் காலை முதலே சிபிஐ அதிகாரிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அலுவலக விடுமுறை என்றாலும் சிபிஐ அலுவலகத்தில் இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரி பிரவீன்குமார் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் காலையே வர தொடங்கினர். தற்போது இந்த பகுதி முழுவதும் டெல்லி காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இந்த தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டு இந்த சிபிஐ அலுவலகம் சுற்றியும் டெல்லி காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய சாட்சியம் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரைட், இது எவ்வளவு நேரம் நீடிக்கலான்னு செய்தி. கடந்த விசாரணையிலிருந்து இந்த விசாரணை, அதாவது போன ஜனவரி மாதம் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன், அந்த லைன் ஆஃப் கொஸ்டினிங்லேருந்து இன்னைக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்க போகுதுன்னு சிபிஐ சோர்சஸ் உங்களுக்கு சொல்றாங்க. இது இன்று நாளை 2 நாள் நீடிக்குதா? மிக முக்கியமாக இன்றைய விசாரணையின் போது அவருடைய பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட மிக முக்கியமான கருவிகள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த பிரச்சார வாகனத்தில் அவர் வந்தது, இது தொடர்பான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்தார்கள் என்ற மிக முக்கியமான கேள்விகள் இந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட
கோளாறு, குறிப்பாக திட்டமிடலில் ஏற்பட்ட தொய்வு எப்படி அது தாவேகா தரப்பில் ஏற்பட்டதா அல்லது மாவட்ட நிர்வாக தரப்பில் ஏற்பட்டதா என்ற ஒரு முடிவுக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்தே ஆக வேண்டும். இந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக ஏற்கனவே தேசிய பேரிடர் மேலாண்மை பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கியிருந்தாலும் இந்த விவகாரத்தில் எப்படி அத்தனையும் நிர்வாகம் கோட்டைவிட்டதா அல்லது தாவேகா கட்சியினர் கோட்டைவிட்டார்களா என்ற ஒரு முடிவை சிபிஐ அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதால் இது போன்ற மிகப்பெரிய கூட்ட அனுமதித்தது யார் தவறு என்ற முடிவுக்கு சிபிஐ அதிகாரிகள் வர வேண்டிய சூழலில் உள்ளனர். எனவே இது போன்ற தகவல்களை அவர்கள் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற செய்து அதன் பிறகு இந்த வழக்கில் தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதா அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்யப்படாமலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டத்தில் வாய்ப்புள்ளது. அதை கருத்தில் கொண்டு சிபிஐ அதிகாரிகள் இந்த சாட்சியங்களை தற்போது பதிவு செய்துள்ளார். நேர்களுடைய தெளிவுக்காக திரு விஜயோடைய நாமன்கிளேச்சர் இந்த வழக்கில் என்ன? அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா இல்ல சாட்சி சொல்றாரா? சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவருடைய நாமன்கிளேச்சர் இந்த வழக்கில் என்ன? இந்த வழக்கில் சிபிஐ புலன் விசாரணையில் இதுவரை விஜய் சாட்சியமாகவே பார்க்கப்பட்டிருக்கிறார். அவர் அளிக்கும் சாட்சியத்தை பொறுத்தே அவர் தொடர்ந்து சாட்சியமாக இருப்பாரா அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபராக மாற்றப்படுவாரா என்பது அவர் அளிக்கும் சாட்சியத்தை குறித்தும் இவர் அளிக்கும் சாட்சியத்தை வைத்து சந்தர்ப்ப சூழல், குறிப்பாக பிறர் அளித்த சாட்சியங்கள், குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கூறியது, மாவட்ட நிர்வாகம் கூறியது, யார் தரப்பில் இந்த தவறு என்பது பொறுத்தே இவர் தொடர்ந்து சாட்சியமாக இருப்பாரா இந்த வழக்கில் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபராக மாற்றப்படுவாரா என்பதை சிபிஐ அதிகாரிகள் சட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது நமக்கு தெரிய வரும். தற்போது வரை தாவேகா தலைவர் விஜய் இந்த வழக்கில் சாட்சியமாகவே இருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.